வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரவா கிச்சடி செய்யறதுக்காக ரவா ஒரு கப்பு எடுத்திருக்கேன். தேவையான பொருள் எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு கடாய் வச்சு அதில் வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றி 2-3 ஸ்பூன் வந்து கடலை எண்ணெயும் அதிலே ஊற்றிக்கலாம். ரவா வந்து ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுட்டேன். இதில் வந்து பட்டை, லவங்கம், கொஞ்சம் ஜாதி பத்திரி போட்டிருக்கேன். அது பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு வெங்காயமும் அதிலே போட்டு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பொடியாக கட் பண்ணி நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் அதிலே போட்டுக்கலாம். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த கேரட், பீன்ஸு அதிலே போட்டு ஸ்லோவாக தீ வச்சு நல்லா வதக்கி கொடுத்துனோம்னா நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்தோம்னா வெங்காயம் வந்து தக்காளி எல்லாமே கலர் மாறி தக்காளியெல்லாம் குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வதங்கினா தான் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு 1க்கு 3 தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் ரவையை கொட்டிட்டு கேஸை ஸ்லோ பண்ணி வச்சுட்டு கிளறி மூடிடலாம். இந்த கிளறி மூடினோடனே அது நல்லா பூக்க வெந்துடும். நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு வந்து உப்புமா வேணான்றப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க. இது அப்படியேவும் சாப்பிட்லாம். இதில் வந்து நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் கல்லை வச்சு அரைச்சிருக்கேன். சூப்பராக இருக்கும்.